மது அருந்தியவரை பாவம் என எண்ணி லிஃப்ட் கொடுப்பவரா நீங்கள்? செல்லும் வழியில் எதிர்பாராத விபத்து ஏற்பட்டு அந்த மதுப்பிரியருக்கு ஏதேனும் விபரீதம் நிகழ்ந்தால் நீங்கள் இழப்பீடு தொகை கொடுக்க வேண்டியிருக்கும். விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விபத்து அது. மது போதையில் இருந்த தன் நண்பனை அவர் பைக்கில் ஏற்றி வந்திருக்கிறார். அப்போது பைக் ஓட்டிகளின் பங்காளியான நாய் குறுக்கே வர இருவரும் நிலை தடுமாறி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றனர். இதில் பின்னால் அமர்ந்திருந்த அந்த நபர் படுகாயமடைந்து உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் நிவாரணம் கேட்டு மோட்டார் விபத்து நிவாரண தீர்ப்பாயத்தை அணுகியிருக்கின்றனர். அங்கு மது போதையில் விபத்து ஏற்பட்டதாக கூறி நிவாரணம் வழங்க மறுக்கப்பட்டிருக்கிறது. உடனே இதனை எதிர்த்து பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் கர்நாடக உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றனர். வழக்கை விசாரித்த நீதிபதி எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டிருந்தாலும் உயிரிழந்த நபர் மது போதையில் இருந்ததை தவிர்த்துவிட முடியாது என கூறிய நிலையில் சுயநினைவுடன் அவர் இருந்திருந்தால் ஒருவேளை உயிர் பிழைத்திருக்க கூட வாய்ப்பு இருக்கிறது என தெரிவித்தார். இருப்பினும் உயிரிழந்தவரின் குடும்ப பின்னணி மற்றும் வயதை கருத்தில் கொண்டு 50% இழப்பீடு தொகையை அவர்களுக்கு தீர்ப்பாயம் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார். அதோடு இல்லாமல் அந்த இழப்பீட்டு தொகையை வாகனத்தை ஓட்டிய நபர் மற்றும் காப்பீடு நிறுவனத்திடம் இருந்து 3 மாதங்களுக்குள் பெற்று பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்துக்கு தீர்ப்பாயம் வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பளித்திருக்கிறார். இதுவரை நீதிமன்ற வளாகம் நார்மல் நிலையில்தான் இருந்தது. இடையே குறுக்கிட்ட பாதிக்கப்பட்டவரின் வழக்கறிஞர் மீதமுள்ள 50% வாகன உரிமையாளர் வழங்க உத்தரவிடுமாறு நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த நீதிபதி, நீங்கள் குடித்துவிட்டு வாகனத்தில் பயணித்ததற்கு வாகன உரிமையாளர் இழப்பீடு வழங்க வேண்டுமா என கேள்வி எழுப்பி அவரது கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.